3D அனிமேஷன் கோர்ஸ் படிக்கலாமா, அதில் உருவங்கள் மற்றும் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரைய வேண்டியுள்ளது, மார்க் அடிப்படையில் தவறா அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2463. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கார்ட்டூன்ஸ் வரைகிறதோ தயாரிக்கிறதோ அல்லது 3D அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாத ஒன்று. இதை நாம் எல்லாருமே தெரிந்து வச்சிருக்கிறோம். ஆனாலும் இது குறித்து தெளிவான நிலைப்பாடு எடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி விட்டு தான் சென்றிருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் இஸ்லாத்தில் உருவப்படங்கள் உருவங்கள் என்றாலே 100% ஹராம். இதில் வந்துட்டு எந்த விதமான உருவப்படங்களும் வைத்திருக்கவும் கூடாது, வரைகிறதும் கூடாது என்று தான் அதிகமான பேர் அந்த புரிதலில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இது தவறான புரிதல். இதற்கு சில விதிவிலக்குகளும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது தெளிவாக்கவும் பட்டிருக்கு. உதாரணமான ஒரு ஒரு விதிவிலக்கு பாருங்க. அபுதாபுல 4932 இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஆதாரபூர்வமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்தை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு ஸ்க்ரீன் திரைச்சீலை இருக்கு, காத்துக்கு அப்படியே நகருது. வீட்டில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருளாக இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மா ஹாதா ஆயிஷத்து, ஆயிஷா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, அவங்க அந்த பயணத்துக்கு போவதற்கு முன்பு அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே இல்லாத ஒன்று புதுசாக வீட்டில் இருக்க விளையாட்டு சாமானாக இருக்குது, இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முன்பு இல்லாத பொருள் தான் வீட்டில் வந்துட்டு அன்னை ஆயிஷா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போது என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலாக அவங்க சொல்கிறாங்க, அன்னை ஆயிஷா பனாத்தி, இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய பொம்மைகள் அப்படிங்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு பைனஹுன்ன ஃபரசன் லஹு ஜனாஹானி மின் ரிகாயின், அந்த பொம்மைகளில் வந்துட்டு ஒரு பொம்மை குதிரை பொம்மையை பார்க்குறாங்க, அதுக்கு ரெக்கைகளாக இருக்குது. பொம்மையை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, மா ஹதல்லதி அரா வஸ்தஹுன்ன, ஆயிஷாவே இந்த பொம்மைகளினுடைய நடுவில் ஒரு பொம்மை இருக்க நான் காண்கின்றேனே அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காலத்து ஃபரசுன், அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, அது குதிரை, அல்லாஹின் குதிரை. வமா ஹாதல்லதி அலி, ஆமாம் அப்போ குதிரைனா அந்த குதிரை மீது என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. காலத்து ஜனாஹானி, குதிரைக்கு 2 ரெக்கைகள் இருக்குது, குதிரையின் மீது 2 ரெக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபரசுன் லஹு ஜனாஹானி, குதிரைக்கு வந்துட்டு ரெக்கைகளா, 2 ரெக்கையா அப்படின்ட்டு அதிசயப்பட்டு கேட்குறாங்க. குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்காது இல்லையா? அப்போ அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, காலத் அமா சமயத்த அன்னலி சுலைமான ஹைலன் லஹா அஜ்னிஹத்துன், நீங்கள் வந்து சுலைமான் நபி அவரிடத்துல அவங்க குதிரை வச்சுருந்தாங்க என்பதை, அந்த குதிரைக்கு 2 ரெக்கைகள் இருந்தது என்பதை வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்ற கருத்தில் அன்னை ஆயிஷா அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. அப்போ அதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபதஹிக ஹத்தா ரஐது நவாஜிதஹு, அவங்களுடைய கடைவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு சிரித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்துட்டு சிறிய வயதுடையவர்களாக இருந்தாங்க. அப்போ பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டிலேயே ஒரு உருவமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா அவங்கள திட்டி தீர்த்து அந்த பொம்மையை பிடிச்சி உடச்சி எரிஞ்சு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா? கிடையாது. ஏன்னா உருவப்படங்கள் அப்படின்னு வரும்பொழுது, உருவங்கள் அப்படிங்கிற வரும்போது 100% ஹராம் அப்படிங்கிறது கிடையாது என்பது இதிலிருந்து விளங்குறோம். ஏன் பொம்மையாக பயன்படுத்தப்படுது? பொம்மைனா என்ன? கையில் வச்சு விளையாடுவோம், கொஞ்சுவாங்க, அங்கே இங்கே வைப்பாங்க, எல்லாம் முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, பொம்மையை அப்படியே தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அது அங்கே கிடக்கும், இங்கே கிடக்கும், சரி காலில் மிதிப்படும், காலில் போடும். அப்போது மதிப்பில்லாத வகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அதே பொம்மை மாறிடும். அப்போ விளையாடுவதற்கு என்று இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விதிவிலக்கு வழங்குறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம்? இன்னும் பாருங்க, இந்த பொம்மைங்கிறது என்ன? 3D தான். அது 3 டைமென்ஷன், 3 முப்பரிமாணங்கள் கொண்டது தான் இந்த பொம்மை அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்குடைய காலத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல கார்ட்டூன்ஸ் தயாரிக்கிறது, 3D அனிமேஷன்ஸ் மூலமாக கேரக்டர்ஸ் வந்துட்டு உண்டாக்குறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இது டெக்னாலஜினுடைய அட்வான்ஸ்மெண்ட் இல்லாமல் கிடைச்சிச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அடிப்படையாக இந்த சம்பவம் இருக்குல்ல. அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒருவர் வந்துட்டு 3D அனிமேஷன்ஸ் மூலமாக கார்ட்டூன்ஸு இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறதுங்கிறது கூடும். ஆனால் சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னாக்கா, கூடும் அப்படின்னா என்ன வேணால் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம்னு விளங்கக்கூடாது. அதனோடு மற்ற ஹராமான அம்சங்கள் வேறு ஏதேனும் ஒன்று வேற ஒரு ஹராமான அம்சம் கலந்திருக்குமா, கலந்திடக்கூடாது என்பதை வந்துட்டு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு உருவம், ஒரு 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 கேரக்டர் அதில் ஆபாசம் இருக்கான்னு பார்த்துடணும். ஏன்னா நம்ம ஆபாசம் கலந்துருச்சு அப்படின்னாக்கா அது ஹராம் ஆகிரும். அதே போல் இஸ்லாம் தடை செய்துள்ள வகையிலான இசை எதுவும் கலந்துருச்சா, நாம் 3D அனிமேஷன்ஸ் மூவி தான் கிரியேட் பண்ணுவோம், ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அதோட வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி ஆபாசமான வகையில் அதனுடைய சித்தரிப்பு, ஆபாசமான வகையிலான இசைகள் அதோட சேர்த்து விடுறது,
அல்லது அந்த கேரக்டர் தயாரிப்பே பார்த்தீங்கன்னா ஷிர்க்கு மக்கள் எல்லாம் வந்துட்டு தெய்வம் என்று வழங்கக்கூடிய ஒன்றை நம்ம வந்துட்டு 3D மூலமாக தயாரிச்சு அதை இன்னும் அது பக்தி ஊட்டக்கூடிய வகையில் அந்த மாதிரி எல்லாம் தயாரித்து விட்டு விடுவது இது ஹராம் ஆயிரும். அல்லது நாம் உருவாக்கக்கூடிய அந்த கேரக்டருடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா அது ஷிர்கில் தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் உருவாக்குவது, அப்போ அதனால் ஹராம் ஆயிரும். அதே போல் இப்போ இஸ்லாத்தில் வந்துட்டு மது அருந்துவது ஹராமுன்னு இருக்கு. பன்றி வரி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குன்னு வைங்களேன். நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு 3D அனிமேஷன்ஸ்னால ஒரு ஷார்ட் மூவி சின்ன அந்த மாதிரி உருண்டாக்குறோன்னு வைங்களேன். அதில் வந்துட்டு மது குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான், அது நீங்கள் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து விதைக்கிறது. அப்போது நம்ம இதிலிருந்து என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த 3D மூலமாக உருவங்கள் தயாரிக்கிறதே முற்றிலுமாக ஹராம்ன்ட்டு கிடையாது. ஆனால் மார்க்கத்தில் மற்ற ஹராமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதில் ஏதேனும் கிளப் ஆயிருதா, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதோட இணைந்து விடுகிறதா அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். உதாரணத்துக்கு தான் நம்ம 4 சொன்னோம். ஆபாசமான வகையில சித்தரிப்பு, இஸ்லாம் தடை செய்யப்பட்டுள்ள வகையிலான அந்த இசையை வந்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறது, ஷிர்க்கு சரி காணக்கூடிய வகையில், அதே போல் இஸ்லாத்தில் ஹலாலான ஒன்றை ஹராம் போல சித்தரிக்கிறது, ஹராமான ஒன்றை ஹலால் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது, இப்படியான வகையிலெல்லாம் அமைந்து விடுமே. ஆனால் அதனால ஹராம் ஆகிருமே தவிர இன்னும் மற்ற காரணங்கள், உதாரணத்துக்கு 4 சொன்னோம். இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் வந்து பொதுவாக வேற என்ன ஹராமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய அந்த கேரக்டரோட இணைத்து விடுவோமே. ஆனால் அதனால என்ன செய்கிறோம், அது ஹராம் ஆகுமே தவிர மற்றபடிக்கு விளையாட்டாக சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது பிரச்சனை கிடையாது. இதன் மூலமாக நல்ல கருத்துக்களையும் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நிறைய இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸும் கூட என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் முழுமையாக மார்க்கம் தடை செய்த அனைத்து அம்சங்களையும் விட்டு விலகக்கூடிய வகையில் கிடையாது. ஆனால் அந்த அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தில் கொண்டு நம்ம இந்த மாதிரி தயாரிப்போமே ஆனால், இது 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 குறித்த அந்த டெக்னாலஜி எல்லாம் படிப்போமே ஆனால், இதிலெல்லாம் மார்க்கத்தில் வந்துட்டு தடை கிடையாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம்.